all new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார். திரு ஜே.வி.சி. ஸ்ரீராம், ஹரியானா நிச்சயமா பெரிய பின்னடைவு தான் இல்லையா? 23 அப்படிங்கிற அளவில் தான் பிஜேபியோட லீட்ஸ் இருக்கு. ஹாஃப் ஏ மார்க்கெல்லாம் தாண்டி ஏற்கனவே இந்த ஏர்லி ட்ரெண்ட்ஸில் காங்கிரஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் என்றாலும் கூட, தேர்தல் கணிப்புகள்லாம் சொன்ன எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் என்றாலும் கூட, திஸ் ஹேஸ் நேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ். வட மாநிலத்தில் காங்கிரஸ் மீண்டும் கோலோச்ச தொடங்கிவிட்டது. காலம் மாறி இருக்கிறது, காட்சி மாறி இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் உணர்த்தது இல்லையா? வணக்கம் மாரி, அண்ட் வணக்கம் டு ஆல் த தந்தி டிவி நேயர்கள். அதாவது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி. இந்த 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை என்பது அனைவருக்கும் தெரியும். மாற்றம் வருகிறது என்றும் அனைவருக்கும் தெரியும். எல்லாருமே 55க்கு மேல தான் கொடுத்தாங்க. நானே 58 சீட் கொடுத்திருந்தேன் காங்கிரஸ்க்கு. அவர் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பிஜேபியினுடைய ஓட் ஷேர் என்ன. கண்டிப்பாக ஹரியானால வரக்கூடிய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. பூபீந்தர் சிங் ஹூடா தான் சீஃப் மினிஸ்டரா ஆக போகிறார். அதற்கு பல காரணங்கள் இருக்கு, அதை நம்ம விரைவா நம்ம பேசலாம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து தோல்வி அடையும் பொழுது எத்தகைய தோல்வியை அடைந்திருக்கிறது, அதே போல் இன்று பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைய போகிறது என்று உண்மையாக தெரியும். ஆனால் எத்தகைய தோல்வியை, எத்தகைய ஓட் ஷேர் கிடைக்க போகிறது என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்கள். அதாவது 1977 காங்கிரஸ் ஆட்சி புரிந்த பிறகு காங்கிரஸ் பெற்ற இடங்கள் 3. 1982 87 வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பிறகு, பஜன்லால் ஆட்சியில் இருந்த பிறகு காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் 5. அதே போல் 91 96 வரைக்கும் ஆட்சியில் இருந்த பிறகு கிடைத்த இடங்கள் 9. அதற்கு பிறகு அப்போசிஷன்ல உட்கார்ந்த பிறகும் 2000 அவங்களுக்கு கிடைச்ச இடம் 21. அதே மாதிரி 10 வருடங்கள் ஆட்சிக்கு பிறகு 2014 அவர்களுக்கு கிடைத்தது வெறும் 15 இடங்கள். அதனால் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், 9.5 ஆண்டுகள் மனோகர்லால் கட்டர் என்பவர் ஒரு சிறுபான்மைன்னு சொல்லும் போது இண்டூஸ்லயே பஞ்சாபி இந்துவா இருந்தார். அவங்க ரொம்ப சிறுபான்மையில இருந்தாங்க. அதே மாதிரி அவர் ஒரு பாப்புலர் சீஃப் மினிஸ்டரும் கிடையாது. 9.5 வருடங்கள் ஒரு அன்பாப்புலர் சிஎம் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க புதுசா ஒரு ஓபிசி சிஎம் கேண்டிடேட் கொண்டு வரும்போது கண்டிப்பாக மாத்த வேண்டிய காரணம் ஏனென்றால் அவர் அதான் சொல்லிட்டு அன்பாப்புலர் சிஎம்னு சொல்லிட்டேனே. உங்களுக்கு நீங்க பாப்புலர் சிஎம், பாப்புலர் ஃபேஸ் இல்ல, அதுதான் காரணம். அதனால மனோகர்லால் கட்டர் மாற்றப்பட வேண்டும் என்று கடந்த 2 வருடம், அதாவது 3 பெரிய புரொட்டஸ்ட் நடந்ததுங்க. 1 விவசாயிகள் புரொட்டஸ்ட், 2வது அக்னிவீர் புரொட்டஸ்ட், 3வது மல்யுத்தம் புரொட்டஸ்ட். இல்ல இதெல்லாம் ஜாட் கம்யூனிட்டியை பெரிய அளவுக்கு ஏலியனேட் பண்ணிருக்குன்னு பார்க்க முடியுமா? எக்ஸாக்ட்லி. அதாவது ஹரியானாவை பொறுத்த மட்டும் பெரும்பாலான வருடங்கள் ஆட்சி புரிந்தது, முதலமைச்சராக இருந்தது ஜாட். நான் ஜாட் அங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், பஜன்லால் ஒருத்தர் தான். அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டுகள்ல உங்களுக்கு ஜாட் சீஃப் மினிஸ்டர் இல்ல. ஆனா பூபீந்தர் சிங் ஹூடா தான் சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு ஜாட் முடிவு பண்ணதுனால இன்றைக்கு ஜாட் மக்கள், முதல்ல ஜாட் மக்கள் தான் விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஜாட் மக்கள் தான் ஆர்மிக்கு நிறைய பேர் போறாங்க. மல்யுத்தத்தை சேர்ந்த அவங்க ஹரியானால எவ்வளவு மக்கள் தொகை? 27% ஜாட் மக்கள் இருக்கிறார்கள். ஒரு 4-5% கரெக்டா சொல்ல முடியாது. சதர்ன் ஹரியானா, அதுவும் நூ மாவட்டத்தை தான் முஸ்லிம் மைனாரிட்டிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களே ஒரு 21% இருக்காங்க. அந்த 21% டாமினன்ட் கம்யூனிட்டின்னு பாத்தீங்கன்னா ஜாதவ் கம்யூனிட்டி. ஜாதவ் கம்யூனிட்டிக்கு 17 எஸ்சி தொகுதியில 12 எஸ்சி தொகுதிய ஜாதவ். உங்களுடைய கணிப்புல இந்த ஜாட் கன்சாலிடேஷன் தான் காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஏத்திருக்குன்னு பாக்குறீங்களா? ஜாட் கன்சாலிடேஷன், பட் பட்லவ்னா ஒரு மாற்றம் தேவை. ஏன்னா இது ஹரியானாவை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு தேர்தலையும் மாற்றம் தேவைன்னு தான் ஓட்டு போடுவாங்க. போன முறை முக்கியமா பாத்தீங்கன்னா ஜேஜேபி 10 சீட் எடுத்தாங்க. அவங்களும் நல்ல ஓட் ஷேர் வாங்கினாங்க. அதனாலதான் காங்கிரஸ் 30 சீட்ல நிறுத்தப்பட்டாங்க. ஏன்னா ஜாட் ஓட்டுகள் பிளவுபட்டது, எஸ்சி ஓட்டுகளும் பிளவுபட்டது. இந்த வாட்டி ஜாட் மக்கள் வெரி கிளியரா இருக்காங்க. என்ன கிளியரா இருக்காங்க? நாம பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியை வெளியேற்றணும், ஒரு ஜாட் முதலமைச்சர் ஆக வேண்டும், அந்த ஜாட் முதலமைச்சர் பூபீந்தர் சிங் ஹூடாவாக இருக்க வேண்டும் என்ற முடிவுடன் வாக்களித்திருக்கிறார்கள். ஓகே, ஐ ஸ்டாப் யூ தேர். இன்னும் நிறைய இன்சைட்ஸ் உங்கள்கிட்ட பெறணும்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டாப் யூ தேர். ரொம்ப முக்கியமான கருத்து. நான் திரு சுமன் கிட்ட சில மேக்ரோ வியூஸை கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா எலெக்ஷன்ஸுமே இட்ஸ் ஃபாட் ஆன் ஹைலி லோக்கல் ஃபேக்டர்ஸ். ஆனால் இது பாஜக காங்கிரஸ் அப்படிங்கிற 2 முக்கிய தேசிய கட்சிகள் மோதுவதனால இஸ் தேர் அ நேஷனல் மெசேஜ்? டெஃபினட்டா இதுல சந்தேகமே இல்ல. இது எதிர்பார்த்தது என்று கூறினாலும் இது ஒரு கண்டினியூஷன் ஆஃப் அ ட்ரெண்ட். இப்போ 400 சீட்டு வரும்னு ஜூன்ல பேசிட்டு இருந்தவங்க
மெஜாரிட்டியே இல்லாம ஆட்சி அமைக்க வேண்டிய அதுக்கப்புறம் கட்சிகள் எல்லாம் வச்சு ஆட்சி அமைச்சிருக்கிறார். அதனுடைய நீட்சியாகத்தான் நான் அதை பாக்குறேன். சோ ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு சரிவு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது மகாராஷ்டிரா. அது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பாஜகவுக்கு அமையும். இன்ஃபேக்ட் இன்னைக்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எப்படியாவது ஒரு அரசாங்கம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருந்தாங்க. அது என்ஜினியர் ரஷீத் நேத்து அவர் டெல்லிக்கு போறாரு முந்தா நாள். நேத்து ஸ்ரீநகர்ல அவர் டயலாக் கம்ப்ளீட்டா மாறிடுது. மெஜாரிட்டி வரலன்னா யாருமே ஆட்சி அமைக்க கூடாது, ஸ்டேட்ஹுட் வந்தப்புறம் தான் நம்ம ஆட்சி அமைக்கணும். அதுதான் பாஜகவுடைய லைன். கம்ப்ளீட்டா மாறிடுறாரு ஒரே நாள்ல. ஆனால் இன்றைய சூழல்ல இப்போ தற்போதைய நிலவரத்துல கிட்டத்தட்ட 50 இடங்கள்ல நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் லீடிங். இப்ப பேசிட்டு இருக்கும்போது halfway மார்க்க NC காங்கிரஸ் halfway மார்க்க கிராஸ் பண்ணியாச்சு. அது தொடர்ந்து of course early trends இது தொடர்ந்து அதே மாதிரி இருந்துச்சுன்னா பாஜகவுக்கு ஹரியானால இட்ஸ் ரவுட். கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டி கிட்ட இருக்கு காங்கிரஸ். சோ இது என்னன்னா இது பிரதமர் தான். ஏன்னா பிரதமருடைய சொல்ல மாட்டேன். ஆனா ஹரியானா நிச்சயமா இதை நீங்க எப்படி மூடி மறைச்சாலும் மனோகர்லால் கட்டர் அன்பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் யார் அவாய்ட் பண்ணது? மனோகர்லால் கட்டர் ஏதோ ஹரியானா சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய பேராதரவுடன் வந்தவரா இல்ல. டெல்லியில இருந்து சொன்னாங்க, எல்லாரும் கையை தூக்குனாங்க, அவர் வந்தாரு. ரைட்டா? சோ மனோகர்லால் கட்டர் இருந்ததும் நயப் சிங் சைனி வந்ததும் எல்லாமே அப்பாயின்மெண்ட் தானேங்க. இதற்கான பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி மத்திய அரசுக்கு, ஹை கமாண்டுக்கு, நரேந்திர மோடி ஷாக் இருக்குன்னு பாக்குறீங்க. பிரதமருக்கு தான், பிரதமர் அமித்ஷா அவர்களுக்கு தான். பட் ஆனா நீங்க கவனிச்சிருப்பீங்க இந்த தேர்தல்ல பிரதமர் போட்டோ எல்லாம் ஸ்டாம்ப் சைஸ்ல தான் இருந்தது. அங்க லோக்கல் கேண்டிடேட் போட்டோ தான் பெருசா இருந்தாமே, அவரை காட்டவே இல்லையே பெருசா. அவர் ரேலிஸே 4 தானே பேசினார். இல்ல அவங்களுக்கு இது முன்னாடியே போயிடும்னு தெரிஞ்சு போச்சு. All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.